ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சித்திரை மாத ராசி பலன். 12 ராசிகளுக்கும் உள்ள ராசி பலனை தான் இப்போ பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு இந்த மாதம் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் மாதமாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும். சுப விரயங்களும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உடல்நலம் ரொம்ப சீராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பேச்சிலையும் கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்தி கொள்வது மிக சிறப்பு. புதிய நபர்களை நம்பி எந்த செயலிலும் ஈடுபடாதீங்க. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை கொஞ்சம் சற்று அதிகமாக இருந்தாலும் வேலையில் தங்களுடைய திறமையை காட்டி பல நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் தடையின்றி நடைபெறும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் முயற்சிகள் கைகூடும் மாதமாக இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும். அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலத்தில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வேலையை திறம்பட செய்கிறதுனால வேலையில் அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு அவங்க நினைத்ததை விட நல்ல வேலை கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டிகள் அனைத்தும் சிறப்பான வெற்றியை கண்டு தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துக்கிட்டு போவீங்க. முன்னேற்றம் வரும் தொழிலில். இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றுவதற்கு நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதை விட அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலனில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அது நன்மையை கொடுக்கும். சொத்து சம்பந்தமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வேலையில் இருந்து வந்த தடை அனைத்துமே நீங்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். தொழிலை வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும். அரசாங்க வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கிறதுக்கு பெருமாளை வழிபடுங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தியை கிடைக்கும் மாதமாக திகழப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு இருக்கும். அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. நன்மையை கொடுக்கும். சகோதரர் வரியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க கொஞ்சம் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த தேவையான உதவிகளும் கிடைக்கும். இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக நீங்கள் மாற்றுவதற்கு அம்மனை வழிபடுறது நல்லது. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தடைகள் நீங்கும் மாதமாக இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் சேரும். எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. எதிர்பாராத விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கிறதுக்கு சிவபெருமானை வழிபடுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம்
சாதகமான மாதமாக இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும். உடல் நலனில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணமும் கைகூடக்கூடிய நேரமும் வந்துடுச்சு. ஒரு சிலருக்கு கடன் அடைவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையே இருக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்படும். புத்திசாலித்தனத்தோடு செயல்படுறதுனால தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் நீக்கலாம். நல்ல லாபத்தையும் பெறலாம். வெளிநாடு தொடர்பான வணிகத்தை நீங்கள் செய்யலாம். நீங்கள் புதிய ஒப்பந்தங்களையும் செய்யறதுக்கான சிறப்பான மாதமாக இது இருக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றுறதற்கு விநாயக பெருமானை நீங்கள் வழிபடணும். துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நினைத்ததை முடிக்க மாதமாக இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணம் வரவு ஏற்படாதுனாலும் செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலம் கடன் வாங்கும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். துளாராசிக்காரங்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வாகன யோகம் உண்டாகும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த வேலையை நீங்கள் திறம்பட செய்கிறதுனால எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது. பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறதும் மிகவும் நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் செல்வாக்கு உயரும் மாதமாக இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல பண வரவு ஏற்படும். உடல் நலம் சீராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலை நிலவும். வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த எதிரிகளோட தொல்லை நீங்கும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கிறதுக்கு விநாயக பெருமானை வழிபடுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படாதுனாலும் செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு பண வரவு ஏற்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை கொடுக்கும். சுபகாரிய தடை விலகும். வீடு மனை வாங்கும் யோகம்லாம் உண்டாகும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும். வேலையில் கூடுதல் கவனம் செலுத்தி பொறுப்போடு செயல்படுறதுனால பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை ஆலோசனை செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றுவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இருந்தாலும் வாக்குவாதங்களில் ஈடுபடும் போது பொறுமையாக இருக்கிறது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கலாம். திறமைக்கேற்ற வேலை கிடைக்கலைனாலும் இந்த மாதம் சாதகமான மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். இந்த மாதத்தை மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றுவதற்கு முருகப்பெருமானை வழிபடுங்க. கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிக்கனத்தை கடைபிடிக்கும் மாதமாக திகழப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதிக அளவில் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். வீண் விரயங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் உண்டாகும். அதனால் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வேலையை திறம்பட செய்கிறதுனால உங்களுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற்று சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் பலனை பெறலாம். வீண் அலைச்சல்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கிறதுக்கு விநாயக பெருமானை வழிபடுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமாக செயலாற்ற வேண்டிய மாதமாக இருக்க போகுது.
பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை நல்ல முறையில் செய்கிறதுனால புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் வாங்கின கடனை அடைப்பதற்கு உரிய நிறைய வாய்ப்புகள் உண்டாகும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக மாற்றுவதற்கு நீங்கள் சீதாராமரை வழிபடணும். இந்த ஆண்டில் புத்தாண்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைகிறதுக்கு உங்கள் குல தெய்வத்தை மறக்காமல் நீங்கள் வணங்கிக்கோங்க. எந்த தடைகள் வந்தாலும் சரி, முருகப்பெருமானையும் விநாயகர் பெருமானை மனசார வணங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் வராகி அம்மனை வணங்குவது மிக மிக சிறப்பு. அனைத்து தெய்வங்களை வணங்கினாலும் குல தெய்வத்தை மறக்காமல் மாதம் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. எப்பொழுதும் குலதெய்வத்தை நினைச்சு ஒரு தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றிட்டு வாங்க. அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். நம் வாழ்க்கையில் அனைத்து வித சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம குலதெய்வ வழிபாட்டை செய்யணும். நம்ம உழைக்கிறோம், நம்ம உழைப்போடு சேர்த்து இதுபோல் தெய்வத்தையும் நம்ம வணங்கும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பலவித நன்மைகள் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.